அமெரிக்க வீரர்களின் தலைக்கு 30,000 USD சன்மானம் அறிவித்த IRGC. துபாய் கப்பலை கடத்திய ஈரான் நேவி போர்ஸ். அமெரிக்காவிற்கு மரண கெடுவை விதித்திருக்கக்கூடிய புரட்சிகர காவல் படை. ஓமன் மீது குண்டு வீச உத்தரவிட்ட ட்ரம்ப். நெத்தன்யாவை திருப்திப்படுத்த அணு ஆயுத தாக்குதல். சவுதி படகுகளை எரித்த ஹூத்திகள். நெத்தனியாவை அலறவிட்டிருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து போன IRGC-யினுடைய அறிக்கை. குர்து பிரதமரை தாக்கியிருக்கக்கூடிய ஈரான். ஹமாஸை சோதிக்க தயாராகும் இஸ்ரேல். ஹர்முஸை நிரந்தரமாக இழுத்து மூட உத்தரவிட்ட கலிஃபா. இறந்து போகாத மகனுக்காக வேண்டி இறுதி சடங்கு செய்த மகா. காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி விளைந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதை பற்றி பேசக்கூடிய தகவல்கள், இதற்கான உண்மை விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது என்னன்னு சொன்னா ஈரான் விதிச்சிருக்கக்கூடிய 2 கெடுங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னன்னு சொன்னா இந்த கெடுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்திருக்குங்கிற தகவலை மட்டும் நான் சொல்றேன், நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஈரான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணவீக்கம் குறைஞ்சு போய் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை. அதெல்லாம் இல்லைங்க. அவங்க அப்படியே தேனாறு ஓடுது, பாலாறு ஓடுது, அப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. உண்மையிலே மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு. செகண்ட் டைம் பாருங்க, முஜ்தபா அல் கமேனி லைவ்ல இல்லை, உயிரோடு இருக்காரு. ஆனால் எங்க இருக்காருன்னு தெரியல, கிரவுண்ட்ல இல்லை. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை கிரவுண்ட்ல இல்லாமல் இருக்கிறாரு. பணச்சுமையில மிகப்பெரிய கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. தலைவர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா பொய். அதாவது IRGC மற்றொரு புறம் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தலைவர்கள், வெளிநாட்டு தூதுக்குழுன்னு வச்சிருக்கக்கூடிய சில குழுக்களுக்கும் இடையில மாற்று கருத்து இருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவா இருந்தா அப்பாஸ் அராக்சியா, கலீஃபா, இஸ்மாயில் பக்காயி இவங்கெல்லாம் வெளிநாட்டோடு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கும் IRGC இருக்கக்கூடியவங்க, ஐயாஜி முஜ்தபா அல் கமேனி, அது மாதிரி ரஹசான், அது மாதிரி ரஷாயி, இவங்களுக்கு மத்தியெல்லாம் ஒரு மாற்று கருத்து இருக்கா? நிச்சயமா இருக்குது. இதெல்லாம் மறுக்க முடியாது. இப்படி மாற்று கருத்து இருக்கு, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைவர் கிரவுண்டில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் IRGC-லிருந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தியை நியூயார்க் போஸ்ட் அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா IRGC-யினுடைய புரட்சிகர காவல் படையினுடைய தலைவராக இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வீரர்களுடைய தலைக்கு 30,000 USD நாங்கள் நிர்ணயிக்கிறோம். அந்த அமெரிக்க வீரர்களை சுட்டு பிடிக்கணும், இல்லை கொண்டு பிடிக்கணும். இப்படி பிடிச்சவங்களுக்கு 30,000 USD, அதுவும் அமெரிக்க டாலர் USD இருக்குல்ல, அதில் நாங்கள் பணத்தை தர்றோம்னு சொல்கிற இந்த விஷயம் உண்மையிலேயே ஒரு சரியான கட்ஸுங்க. இது ஒரு சாதாரண விஷயமான இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய சூழ்நிலையோடு இதை ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இது பார்க்கலே புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு அறிவிப்பு, நாங்கள் இப்படியே இருந்துக்கிட்டே இருக்க மாட்டோம், போருக்கு ரெடியாக இருக்கோம்ப்பா, போருக்கு வா அப்படிங்கிற மாதிரி இந்த 60 நாள் இடையில போடப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது இப்போ காலாவதி ஆக போகிற சூழ்நிலையில் இன்னைக்கு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியை நிரந்தரமாக இழுத்து மூடுற வேலையை நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கு நாங்கள் கெடு விதிக்கிறோம். அமெரிக்கா ஒழுங்காக இந்த பகுதியில் எங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த எண்ணெய் தடையை நீக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பெட்ரோலிய வேதிப்பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கணும். முழுவதுமாக எங்களை முடக்கப்பட்ட அந்த பணத்தை நீங்கள் வெளியிடணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இராணுவம்லாம், உங்களுடைய இராணுவம்லாம் இருக்குது, இந்த இராணுவத்தெல்லாம் வெளியில் எடுத்துக்கிட்டு ஓடிடணும், வளைகுடா பகுதியில் நீ வரக்கூடாது. இப்படி நீ செய்யாத வரைக்கும் அடுத்த தாக்குதல் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் மீது பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நேரத்தையும் காலத்தையும் காலக்கெடுவாக நான் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேதியை குறிப்பிடாமலே இப்படி பேசுகிற விஷயம் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு ஆளால் தாங்க பேச முடியும்.
இப்படியான ஒரு சூழ்நிலை, அதாவது ஈரானுடைய சூழ்நிலை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது பல பேர் இன்னைக்கு ஆச்சரியமாக தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓமன் மீது இன்னைக்கு ட்ரம்ப்பு வாட்டில் ஒரு வேலையை காட்டிட்டார். என்னன்னா, முன்னா ஓமனை பற்றி புகழ்ந்து பேசுவார். கொஞ்சம் ஏதாவது ஒரு 4 நாள் 8 நாள் சேர்த்து போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கூவார். காசு கொடுத்ததுக்கு மேலே கூவம் சொல்லுவோம்ல, அது மாதிரி கூவார். ஓமன் மேலே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஓமன் மேலே குண்டை போடுவேன், குண்டை போட உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னன்னா, ஓமனும் அது மட்டும் இல்லாமல் ஈரானும் ஹர்முஸ் ஜலசந்தியில் அவங்க செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம், அதாவது வடக்கு நோக்கி இந்த பக்கத்து வந்து, அதாவது தெற்குலேருந்து வந்து வடக்கு நோக்கி இப்படி போகிற எல்லா கப்பலுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கோன்னு சொல்லி இப்போ போடலை. மார்ச்லேருந்தே இந்த பணி அப்பாஸ் அராக்சி ஆரம்பித்து இந்த பணியை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே நீ ஈரானோடு சேர்ந்து போனேன்னா, ஈரான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன்னா, ஓமன் ஓ மேலே குண்டு வீச தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை இன்னைக்கு இந்த பிச்சுமணி செஞ்சுருக்கான். பிச்சுமணி இது மட்டும் இல்லைங்க, இந்த செய்தி வர்றப்பெல்லாம் CNN, நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம், இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு தெரியும், CNNக்கும் அவங்களுக்கும் ஆகிறதே இல்லை. காரணம் என்னென்னா, பல செய்திகளை சமீபத்தில் CNN செய்திகள் பல செய்திகளை உண்மை அப்படியே உறக்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக சொல்லுவாங்க, காசா மக்களுடைய ஜக்கீம் கடவுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மோசமாக இஸ்ரேல் அங்கே தான் காசா மக்களை கொண்டு குப்பையாக அப்படியே அந்த ஜேசிபி வச்சு அள்ளி போட்டாங்க. அதை வந்து பெரிய அளவுக்கு வெளியில் கொண்டு வந்து CNN தான். அந்த CNN நியூஸ் சேனலை கேள்வி கேட்குறாங்க, பல நிலையில் கேள்வி கேட்குறாங்க. அந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதை பற்றி பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கப்பலில் பல பேர் சிக்கி தவிக்கிறாங்களாம்ல, சாப்பாடு கிடையாதாம்ல, என்னங்க இப்படி பண்ணியிருக்குன்னு கேட்டோம்னா உனக்கு நீ யார், எந்த நியூஸ் சேனல் இங்கே இருக்கோம் கேட்பாங்கல்ல, நம்ம சீமான்லாம் கேட்டு பார்த்துருப்பீங்க, உன் பேர் என்ன, சிராஜ், நான் அப்போ நீ பேசுவ அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? இந்த மாதிரியான புத்தி படைச்சவங்க அங்கேயே இருக்காங்க. அது மாதிரி தான் ட்ரம்ப் என்ன கேட்குறான்னா, அது என்ன சேனல், CNN, நீ பேசுவ ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி பதட்டமாகி ட்ரம்ப் பேசியிருக்கிறான். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஓமன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பேசப்படக்கூடிய இன்னொரு தகவல், இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், இதற்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறார் நெத்தன்யாகு. இந்த நெத்தன்யாகு இப்போ வந்து தேர்தல் நடக்க போகுதுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேர்தல் அங்கே வரப்போகுது. தேர்தல் வரப்போகுதுன்னா இந்த வலதுசாரி சிந்தனை உள்ளவங்கிட்ட என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் வீரப்பா, நாங்கள் தான் நாட்டை காப்பாற்ற போகிறோம், நாங்கள் நாட்டில் தீமைகள் நடக்குது, தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது எல்லாட்டையுமே உண்டு, நம்ம நாட்டில் நிறைய பேர் அப்படி திரிகிறாங்க. அதில் உச்சபட்சம் யாருன்னு சொன்னால், உலகத்தளவில் உச்சபட்சம் யாருன்னா அது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறை தேர்தல் வர்றப்பையும் மேற்கு கரையிலையும் காசாவிலையும் மக்களை கொண்டு குவிப்பாங்க. இப்படி கொண்டு குவிக்கிற சமயத்தில் இவங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. நெத்தன்யாவுக்கு அல்லது IRGCயின் வழியாக ஒரு செய்தி, IRGCயினுடைய தலைமையை பயன்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் வந்து இஸ்ரேலை வந்து தாக்க போகிறோம், இஸ்ரேலை இப்படி அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி, ஃபேக்கான செய்தி. அது வந்து IRGCயினுடைய செய்தி இல்லை, ஆனால் இந்தியாவுடைய தரப்புல இருந்து இங்கேருந்து பயன்படுத்திய சோசியல் மீடியா மூலியமாக அந்த செய்தி போயிருக்கு. அந்த செய்தி போனோன்னா நெத்தன்யாகு இதுக்கு அப்படியே துள்ளி குதிக்கிறான். எந்த அளவுக்குனா கவுத்திப்பட்ட கற்பாம்பூச்சி மாதிரி துடிக்கிறான். காரணம் இப்படி பேசி விட்டார்கள் பார்த்தீங்கன்னா, அது ஃபேக் நியூஸ் நல்லா அவனுக்கு தெரியும். தெரிஞ்சால் கூட இப்படி பேசுறது காரணம் என்னன்னா, அங்கே இப்போ வந்து அரசியல் சூழ்நிலை இருக்குது. அதனால தான் என்னென்னா, ஜெஹ்ரான் மம்தானி, தைஃப் ஏர்துவான் இவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் வச்சு, முஜிதபா அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் வச்சு, இவங்கெல்லாம் நம்மளுடைய எதிரிகள், நாம் வந்து இவங்களை எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதான் லிக்குட், அவங்களுடைய கட்சி பேர் லிக்குட் கட்சி, அந்த நெத்தன்யாவோட கட்சி, அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இவங்க தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வடிவமாக தான் இங்கேருந்து போன ஒரு போலி செய்தி கூட, தவறான ஒரு அறிக்கைக்கு கூட நெத்தன்யா எதிர்வினை ஆற்றக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அதே சமயம் இப்போ இந்த காசாவில் நடந்து கூடக்கூடிய அந்த இனப்படுகொலை தொடர்ந்து நடக்குது. சமீபத்தில் நம்ம பேசியிருந்தோம், ஹமாஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிப்ளமேட்டிக்காக ட்ரம்பின் மூலியமாக வலியுறுத்தி, எகிப்து மூலியமாக ட்ரம்புக்கு ஒரு வலியுறுத்தலை கொடுத்து இங்கே காசாவில் மக்களை தொடர்ந்து நெத்தன்யா கொண்டுகிட்டு இருக்கான், இதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்பினுடைய மருமகன் ஒருத்தன் இருக்கான், பேர் குஷ்னர், பேரையாவது ஒழுங்காக வச்சு தொலைங்களேன்டா, அவன் போய் 4 மணி நேரம் பேசியிருக்கான். 4 மணி நேரம் ஆத்தாத்துன்னு ஆயிடுச்சிருக்கான். இதில் இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கங்க, குஷ்னர் அதே மாதிரி ட்ரம்பினுடைய மகள், இவங்க 2 பேருமே முன்னாடியே யூதருடைய அந்த கொள்கைக்கு போயிட்டாங்க. அவங்க ஜூஸாக ஏற்றுக்கிட்டாங்க. அதான் அவங்களோட விருப்பம், நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் போகிறவங்க நியாயமாக பேசணும்ல. 4 மணி நேரம் பேசிட்டு காசாவுக்காக வெளியில் வந்து குஷ்னர் சொன்ன தகவல் தான் என்னென்னா, இது ஹமாஸை நம்ப முடியாது,
அப்படின்னு நெத்தனியா சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து ஆயுதங்கள்லாம் ஹமாஸ் ஒப்படைக்கிறேன்னாங்கல்ல, அந்த ஆயுதங்கள்லாம் ஒப்படைச்ச உடனே அமெரிக்கா தரப்புலேருந்து ஒருத்தர் வந்து செக் பண்ணுவாராம். செக் பண்ண உடனே நெத்தனியாவோ இது சரி தப்புன்னு அவர் சொன்ன உடனே அப்புறம் தான் ஏற்றுக்கிட்டு ஒத்துக்குவோமா. அது எப்போ செக் பண்ணுவீங்க? எவ்வளோ ஆயுதம் இருக்குன்னு முதல்ல தெரியணும். யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கொடுத்த ஆயுதத்தை இதுதான் அவன் ஏற்றுக்குவான். அந்த சைத்தான் அவன் ஏற்றுக்கவே மாட்டான், ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் இப்படி இந்த ரெண்டு இது சாத்தியமே கிடையாது. இதை ஒப்படைச்ச பின்னாடி அமெரிக்கா வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே என்ன பண்ணும்னா முழுவதுமாக இஸ்ரேல் வெளியில் வரும். அது வரைக்கும் இஸ்ரேல் வெளியே வராது. அங்கே இருந்து நாங்கள் தொடர்ந்து ஹமாஸை இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கட்டுக்கதையை சொல்லிட்டு, அதே சமயத்தில் இன்னொரு தகவல் வருது. இப்போ வந்து இந்த அமைதி வாரியத்தை நம்ம செயல்படுத்த முடியாது. காசாவில் அமைதி வாரியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா 2 வாரியம். ஒன்று என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை கண்காணிக்கிற ஒரு போலீஸ் படை மாதிரி, அது ஒன்று. இன்னொரு வாரியம் என்னென்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குறது. இதை இப்போதைக்கு செய்ய முடியாது. செஞ்சால் என்ன ஆகும்னா, குஷ்னர்கிட்ட சொன்னான்னா இதையுமே ஆக்சியாஸ் செய்தி நிறுவனம் எடுத்து வெளில சொல்லியிருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து இந்த சமயத்தில் போட்டு விட்டேன்னா நான், அதாவது காசா வாரிய ஒப்பந்தத்தை அங்கீகரிச்சேன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, தேர்தல் வருதுல, தேர்தல் எனக்கு பின்னடைவாயிரும் அப்படின்னு நெத்தனியா குஷ்னர்கிட்ட பேசின செய்தியும் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. அப்போ தேர்தல் வெற்றிக்காக கேவலமான வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல தான் இஸ்ரேல் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி அறிஞ்சிக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் தொடர்ந்து அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. துபாயினுடைய கப்பல் VLCC, அதாவது வெரி லாஜிஸ்டிக்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்கிற இந்த கப்பலை ஈரான் கடத்தியிருக்கதா செய்தி வருது. ஈரானுடைய நேவி ஃபோர்ஸ் கடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் இருக்குது. இந்தியாவுடைய வேல்யூவில் கச்சா எண்ணெய் வேல்யூ மட்டும், கப்பல் வேல்யூ உள்ள கச்சா எண்ணெய் வேல்யூ மட்டுமே 1600 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள கச்சா எண்ணெயுடைய கப்பலை நாங்கள் எடுத்து ஹர்முஸ் ஜலசந்தி இன்னும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, ட்ரம்பினுடைய கையை நாங்கள் முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலையை ஈரான் செய்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வருது. மறுபக்கம் என்ன வேலை செய்கிறாங்கன்னா, ஈராக் தான் போகணும். இந்த போரில் ஈரானுடைய ஆட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஈராக்கில் ஈரான் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன, நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த குர்திஸ்தான் எர்பில் பகுதி, இந்த பகுதியில் தரைவழி தாக்குதலுக்கு ட்ரம்ப் முன்னெடுக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் ஈரானுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொன்னோம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்து பிரதமராக இருக்கக்கூடிய மன்சூர் பர்சானி அப்படின்னு சொல்கிறவருடைய பிரதமராக அவருடைய அலுவலகத்தையும் உளவுத்துறையும் ஈரான் தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஆனால் அப்பாஸ் அரக்ஸா இதில் இல்லை, நாங்கள் இதை தாக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிநடப்பு இதெல்லாம் பார்க்கல. அவங்க தாக்கியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இதுவுமே எதுக்காகன்னு சொன்னால் அமெரிக்காவை அச்சுறுத்தி எதுக்குமே நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படிங்கிறதையும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். சர்வதேச அளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்களையும் கடந்த காலங்களில் இஸ்ரேல் நாங்கள் எப்படி அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோக்களையும் அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த ஃபத்தா அப்படின்னு சொல்கிற ஏவுகணையை ஏவி நாங்கள் எப்படி இருக்கோங்கிறதையும் காட்டுறாங்க. இதுவுமே ட்ரம்ப்புக்கு சொல்கிற தகவல் தாங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொன்னாங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சு, நேவி ஃபோர்ஸ் அவங்ககிட்ட இல்லை, ஏர்ஃபோர்ஸ் இல்லை, தரைப்படை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன சமயத்தில் தான் இந்த வீடியோவை இன்றைக்கி ஈரான் அப்லோட் பண்ணி நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சொல்கிறதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்துருக்கூடிய செய்தி, அவங்களுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய கலிபாப் என்ன சொல்கிறாருன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியை நிரந்தரம் அழுத்து முடிட்டோம், இந்த பகுதியில் எந்த கப்பல் வர முடியாது, ஏற்கனவே அமெரிக்கா கப்பல் இஸ்ரேல் கப்பலுக்கு தடை. எவ்வளோ தைரியமாக சொல்ல முடியும்னு பாருங்களேன். அவ்வளோ ஆள் எடுத்து இன்றைக்கி இதை பற்றி சொல்கிறப்ப இன்னொரு நியூஸும் வருது. டெலிகிராப் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல்லேருந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்னென்னா, அணு ஆயுத தாக்குதலை ஈரான் மேலே நடத்தி பார்ப்போமா, எந்த எண்ணத்துக்கு போயிட்டாங்க பாருங்கள். காரணம் என்னென்னா, எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணிட்டோம், எதுக்குமே இவங்க அசைகிற மாதிரி இல்லை. அதனால் இந்த தாக்குதலுக்கு போனால் ஒருவேளை நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டுருக்க சமயத்தில் தான் ஈரான் தரப்புலேருந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் ஜப்பானை மாதிரி இருக்க மாட்டோம், 10 முறை அணு ஆயுத தாக்குதல் நடத்தாலும் நாங்கள் சொல்கிறாங்க, எங்கள் செருப்பு கூட உங்களுக்கு பணியாதரா அப்படிங்கிற ஒரு செய்தியை ஈரான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சர்வதேச அளவில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குங்க. தொடர்ந்து வீடியோனுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இறக்காத ஒரு மகனுக்காக வேண்டி இறுதி சடங்குனா தொழுகை நடத்திய மகா அபு சார் அப்படின்னு சொல்கிற ஒரு தாய், அவருடைய மகன் ஈத், அவருடைய கண்ணீர் கதைங்க. டிசம்பர் 15, 2024 அன்னைக்கு நெட்சாரிம் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி. இது எதுனா, காசாவை வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிக்கிறதுக்காக ஒரு ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணாங்க இஸ்ரேல்.
இந்த பகுதியில் பல அட்டூழியங்களை செஞ்சுருக்காங்க, சொல்லி மாள முடியாத அளவுக்கு. நிர்வாணமாக்கி, ஆண்கள் பெண்களை கைதிகளாக்கி, குடும்பங்களை விட்டு பிரித்து கேவலமான வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க இந்த நெட்சாரிங்கிற பகுதியில். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈத் அப்படிங்கிறவர் வர்றாரு. யாருன்னா மகா அப்படிங்கிற ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு மூத்த மகன் ஈத். அவர் வர்ற சமயத்தில் குடும்பத்துக்காக ஏதாவது சம்பாரித்து கொடுப்போம், சாப்பிட்றதுக்கு தான் வழி இல்லை, சாப்பாடு இல்லை, அம்மாவுக்கு இல்லை, அத்தாவுடைய பேர் நயில், அவருக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு ஏதாவது செஞ்சு வாங்கி வேலை பார்த்து கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வர்றாரு. இஸ்ரேலால் கைது செய்யப்படுறார். கட்டாய காணாமாக்குதல் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே இப்படி நடக்காதுங்க. கைது பண்ணால் அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துவாங்கல்ல, அப்படி தெரியப்படுத்த மாட்டாங்க. எங்கே கைது பண்ணிட்டு போகிறோம் சொல்ல மாட்டாங்க. பேர் என்ன அதுவும் சொல்ல மாட்டாங்க. டி, A1, A2, A3 இப்படி பேர் வச்சுருப்பாங்க. இதை தான் வெளியிலையும் சொல்லுவாங்க. அதனால் பல பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. எத்தனை பேர்னா, காணாமல் போனவர்கள் மட்டும் இந்த போரில் 8000 பேர். நான் இடிபாடு கீழே இருக்கிறாங்களே 10,000 பேர், அவங்கள சொல்லலை, காணாமல் போனவர்கள். கட்டாய காணாமாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய பண்பு. அப்படி இவர் காணாமாக்கப்படுறார். இவருடைய தகப்பனார் நயில் சொல்கிறாரு, எங்கெல்லாம் அல் அக்ஸா மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க, அல் அவுதா மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க, நுஸ்ரத் அகதி முகாம், இந்த பகுதியெல்லாம் குண்டு விழுந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா என் பிள்ளைய 18 மாதமாக தேடி அந்த பகுதிக்கு நான் ஓடி போய் பார்ப்பேன். பார்க்குறப்ப தகப்பனாக இருந்து என் மனநிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒவ்வொரு பிரதேசத்தையும் திறந்து பார்ப்பேன், ஏன் பிள்ளையா இருப்பானா. அங்கே தேடி கிடைக்கல. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்கல்ல இறந்து போனவங்கள, அந்த ஃப்ரீசரில், அந்த மாதிரி பகுதியில் போய் திறந்து பார்ப்பேன், அங்கேயும் என் பிள்ளை கிடைக்கல. என் பிள்ளையோடைய ஆடையை வச்சு செக் பண்ணேன், அங்கேயும் கிடைக்கல. பல நாள் தேடி கிடைக்காதனால நான் இறுதியாக என்ன முடிவு எடுத்தேன்னா, என் பிள்ளை காணாமல் போயிட்டான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, அதே சமயம் இறுதி கட்டமாக செஞ்சிலுவை சங்கத்தில் போய் நான் முயற்சி செஞ்சேன். அவங்களும் தேடினாங்க, இஸ்ரேலை தொடர்பு கொண்டாங்க, பதில் சொல்லலை. இறுதியில் அங்கே ஒரு அறிக்கை கொடுப்பாங்களாம், தேடி கிடைக்காதவங்கள இறந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து நயில் என்ன பண்ணுறாருன்னா, மகா அவங்களுடைய மனைவிட்ட கொடுத்து, மகனுக்காக இறுதி சடங்கு செய்வோம் அப்படின்னா என்னன்னாங்கன்னா, காயிபு ஜனாசான்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு தொழுகை நடத்தவில்லை என்று சொன்னால், நடத்தப்படலன்னு தெரிஞ்சால் அவருக்காக இன்னொரு இடத்துல தொழுகை நடத்தலாம். அப்படி தொழுகை நடத்துறதுக்காக மகாவை தாயை கூப்பிட்றாங்க. நயில் வரமாட்டேங்கிறாங்க. தாய் இன்னும் என் உள்ளம் சொல்லுகிறது, என் மகன் உயிரோடு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேங்கிறாரு. அதே சமயம் நயில் அதை நடத்தி வேதனையோடு முடிக்கிறாங்க. உபார் சிறைச்சாலையிலேருந்து முடித்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் மகன் ஈத் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற செய்தியை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில் இருந்த வக்கீல் மூலியமாக இந்த செய்தி கிடைச்சோன்னா குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எந்த அளவுக்குனா, அல்ஜசீரா அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. வெளியில எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க அவங்க குடும்பம் இருந்துச்சுன்னு. ஆனால் அவங்க தாய்க்கு அடுத்த ஒரு கட்ட கவலை என்ன தெரியுமா? என்னுடைய மகன் அந்த சிறைச்சாலையில் எப்படி வாழ முடியும்? இதை விட ஒரு பெரிய கொடுமையால் இருக்கும் அந்த சிறைச்சாலை. அவ்வளோ தவறுகளை அசிங்கங்களை செய்கிறவங்க. பிறப்புறுப்பில் ஒரு பெரிய வெயிட்டை மாட்டி அதுக்குன்னு ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையும் புள்ள எப்படி வாழுவான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் விடுறாங்க. இவங்க இந்த செய்தி சொல்கிறப்ப கூட அவருடைய மகன் ஈத் விடுதலை செய்யப்படலை, அந்த சிறைச்சாலை தான் இருக்கிறான். இப்படி பல பேரை உளவியல் தாக்குதல் நடத்தியிருக்காங்களாம். பலருடைய கணவன், அதாவது மனைவி இங்கே இருப்பாங்களாம், கணவர் சிறைச்சாலையில் இருக்காரா, இறந்து போயிட்டாரா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு கணவர் இறந்துட்டார்னா அடுத்த ஒரு பெண்மணிக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துதுங்க. மறுமணத்துக்காக அந்த பெண் தயாராகணுமா? கணவர் இறந்து போயிருக்கிறாரு, இல்லை காணாமலாக்கப்பட்டிருக்கிறாரா, இல்லை அவருக்கு இறுதி சடங்கு செய்யணுமா, இப்படின்னு பல பெண்கள் தேடிக்கிட்டு இருக்க நிலையில் காசாவாசியுடைய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த இந்த சம்பவங்களை பதிவு செய்யக்கூடிய அபு நடால் அப்படிங்கிறவர் இந்த வேதனைகளை காசாவாசியுடைய சிறை சம்பவங்களை பதிவு செய்கிற அபு நடால் ஒரு செய்தியை சொல்லி அவர் இப்படி தான் மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இந்த செய்திலாம் உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த செய்தி உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.